டாக்ஸஸ் உயர்த்திட்டாங்க. எல்லாத்துக்கும் குப்பைக்கு கூட இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தான் போயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி பவராக இருக்கட்டும், சாப்பிட்ற பொருள் ரேஷனில் போய் நீங்கள் வந்து சாப்பாடு பொருள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு எப்படி இருக்குது சாப்பாடு, எப்படி இருக்குது, அதோட தரம் வந்து ரொம்ப குவாலிட்டி ரொம்ப பேட், வெரி புவர், மோசமாக இருக்குது. அப்படியே இதானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமத்து போன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஊசி போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் வந்து விற்கப்படுது ரேஷன் கடையில் அப்படின்றது. அது பால் கூட வந்து ஒரு குழந்தைக்கு பால் இருக்கணும்னா கூட வந்து அந்த விலைகள்லாம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி கேஸ் விலை கம்மி பண்ணுறேன்னாங்க. அதுவும் பண்ணல. மானியம்ல இப்போ கொடுத்து நம்ம பண்ணி கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணலை. அப்புறம் பெட்ரோல் டீசல் வந்து சென்டரில் குறைக்க முடியல. ஆனால் அது வந்து குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனை, டீசல் அண்ட் பெட்ரோல் அப்படின்னும் போது இப்போ வந்து குளோபல் லெவல் பிரச்சனை. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து somehow we are surviving அப்படின்றதா இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து காசு கம்மி பண்ணுறோம் சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை.